ஹாய் மக்களே, ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங்காக கீழ்த்திருப்பதியில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். பத்மாவதி தாயார் டெம்பிளில் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு வாங்க எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஏன்னா அதுக்குள்ளே வந்து இங்கே டிக்கெட் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கினோம். ஸோ ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லட்டெல்லாம் வாங்க ஈவினிங் வந்துட்டு வாங்கிக்கலாம், ஸோ ஷாப்பிங்கெல்லாம் ஈவினிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் வாங்க போயிட்டோம். டிக்கெட் எங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து 4 PM நாளைக்கு சண்டே 4 PMக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து இப்போ ஷாப்பிங்க்கு போகிறோம். அதுக்கு இன்பிட்வீன் எங்களுக்கு வந்துட்டு காலையில் நின்றுதே வந்துட்டு எங்களுக்கு ஒரு 1.5 hours 1.5 hours இருக்குமா, 2-3 hours இருக்குமா அங்கே அடைச்சி போட்டது. 12 மணிக்கு கூட இல்லையம்மா, அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். 10:30 மணிக்கு போயிட்டு நாங்கள் 2:30 மணிக்கு தான் வந்தோம். 11:30, 12, 1:30, 2:30 4 மணி நேரம். அதில் வந்து 12:30 வரைக்குமே வந்துட்டு நாங்கள் சும்மா தான் உட்காந்துருந்தோம். ஏன்னா 12:30க்கு மேலே தான் கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இவங்க ஓப்பன் பண்ணி விட்டது 12:30 மணிக்கு தான். எங்களோட இதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அப்படியே போகுது. அது 5 kilometers போகுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு பேட்சாக நிறுத்தி எங்களை இது பண்ணானுங்க. எப்படியோ ஒரு வழி போய் தர்ஷன் டிக்கெட்டை வாங்கியாச்சு. இங்கே யூட்டன் எடுத்துக்கோ. ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் கால் வலி வந்துடுச்சு, எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு மாதிரியாக இருந்தது. நல்ல காலம் ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து தண்ணி கொடுத்துச்சு எங்களுக்கு. ஒரு கோல்டு வாட்டர் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கி குடித்தோம். 10 ரூபா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 10 ரூபாய் இல்லைம்மா, அது 25 ரூபாய்மா. அது 20 ரூபா தான் நான் கேட்டேன். இதில் இந்த ஸ்கேம் வேறு போல். அந்த அம்மா வந்து ஒரு கூட்டத்தில் தண்ணி தவிச்சதுனாலே டக்குனே நம்ம மைண்டு மாறிடுச்சு, ஏதோ எடுத்துகிட்டு போகுதுன்ட்டு. நல்ல காலம் 50 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து ஏமாற போந்தியே. எவ்வளோ கேளு. ஆமாம். ஸோ அப்புறம் 20 ரூபா தான். இங்கே 20 ரூபா தான், எல்லா இடத்துலையும் 20 ரூபா தான். அதில் அந்த ஆள் வந்து இல்லைம்மா, உள்ளார விற்கிறவங்க எல்லாருமே அதிகமாக தான் விற்கிறாங்க. இல்லைம்மா 20 ரூபா தான் விற்கிறாங்க. இல்லைப்பா, இல்லை நான் தான் சொல்கிறேன்ல, அந்த குட்டி பாட்டில் வாங்கின தம்ஸ் அப்பு அது வந்து 20 rupees. அந்த ஆள் வந்து சாரி 10 rupees ஆக்சுவலி. அது நான் வந்து 10, 20 போடுன்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னார் இல்லை 13னாரு. 5 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே வந்துட்டு தாகத்துக்குன்னு வராங்க தெரியுமா, இதான் சாக்குன்னு போட்டு எல்லாம் வந்துட்டு அப்போ தான் டக்குன்னு காசாவது இதாவது தண்ணி தாகம் அடிக்குதுன்னு சொல்லி குடிச்சிருவோன்ட்டு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க டிராஃபிக்கை. மார்னிங் அட்லீஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல, டிராஃபிக்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இப்போ ஆக்சுவலி மார்னிங் நம்ம யூட்டனே அடிக்கல, இங்கே டேரெக்டாக போயிட்டோம். இல்லை நேராக கிளியர் ஆகிடுச்சு. சர்றன்னு போக வேண்டியதான். இங்கேருந்து ஆக்சுவலி வந்து 15 minutes டெம்பிள். மார்னிங் எங்களுக்கு சரியான பயம். 8 மணிக்கு தான் ஆகிட்டோம் கிளம்புறதுக்கே. ஏன்னா நாங்கள் வந்ததே 3 மணி. செம தூக்கம். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. பயங்கரமாக தூக்கம் வருது ஒரு பக்கம். இவங்கெல்லாம் கிளப்பி கூட்டிகிட்டு வரத்துக்கு 8 மணி ஆகிடுச்சு. வெளியில் வரத்துக்கு 8 மணிக்கு வந்து 8:30 ஆகிடுச்சு. இந்த பக்கம் நிற்கின்னு அது ரஷ் இது பண்ணி இது பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் பயந்துட்டே இருந்தோம், ஒரு வேளை கிடைக்காதோ. இல்லை இந்த டிராஃபிக் 2 o'clock முடிஞ்சதில்ல. 2 o'clock வந்துட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 4:30 ஆகிடுச்சு. வந்து ரூமுக்குள்ளே படுக்கிறதுக்கு 4:30க்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு தூங்கிட்டு 6:30 ஆகும்போது எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ ஷாப்பிங்க்கு ஜாலியாக ரெடி ஆகிட்டேன். இதில் நிறைய கூத்து இருக்கு மக்களே. இந்த ஆள் பண்ணுற வேலை என்ற கணவர் ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்க சொன்னால் அதை கரெக்டாக மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாப்புல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்த மக்களே. சரி இவங்க சடன் பிளான் திருப்பதிக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து வைக்கணும்ல, எனக்கு அங்கே தானே எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது வீட்டில். சரி எடுத்து வைக்க சொல்லிட்டு இதை எடுத்து அதை எடுத்துன்னு சொன்னால் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் போடணும்னு நினச்சி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. வீட்டிலே விட்டு வந்தாச்சு. சொன்னதையும் செய்கிறது கிடையாது. சரி ஒரு பேசிக் காமன் சென்ஸு, ஒரு டவல் வந்து வேணும். டவல் வேணும்னு எனக்கு தெரியாதா? ஷாம்பு வந்து நான் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதுனால ஷாம்பு எனக்கு செப்பரேட்டாக அது மட்டும் எடுத்து வைன்னு சொன்னேன். அப்போ நம்ம பாடி ஷவரோ எதையோ எடுத்து வச்சு தானே வரணும். பாடி ஷவர் எடுத்து வைக்கல, டவல் எடுத்து வைக்கல, என் ட்ரெஸ்ஸை விட்டு வந்துச்சா. ஸோ
இப்போ பனிஷ்மெண்ட் we are going to purchase new dress for me இங்கே என்ன அடே ஒன்றும் தெரிய பப்பா மாதிரி பண்ணாத. ஹலோ அங்கே தான் இருந்துச்சு அது. முதல்ல எனக்கு ட்ரெஸ் எடுத்துறதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். நீ பண்ண தவறுக்கு நீ தான் வந்து பிராய்ச்சித்து தேடணும். இந்த வண்டி கிளம்பிடுச்சுல, ஷாப்பிங்குன்ற பேரில் தேவையில்லாத எல்லாத்தையும் வாங்குவான். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பொருள் ஆனால் அதே கிடக்கும். லட்டு கவுண்டர் ரீச் ஆயாச்சு. தாயார் லட்டு 25 ரூபா ஒன்று. அங்கே ஒரு 10 வாங்கியிருந்தோம் எல்லாருக்கும் கொடுக்க. பட் குட், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெருமாள் லட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது வந்து சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டு. நல்ல விஷயம் என்னென்னா நம்ம டெம்பிள்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அது எப்படின்னு அப்படியே நல்லா பராமரிக்கிறாங்க. நாங்கள் பர்டிகுலராக ஒரு கல், அந்த கல் பேர் வந்து எதுவும் சொன்னாங்க அஞ்சன கல்லுன்னு சொல்லி, அதை தான் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். நிறைய பேர்கிட்ட கேட்டோம், யாருமே வந்து இல்லைப்பா, சில பேருக்கு தெரியவே இல்லை, சில பேர் இல்லைப்பான்னுறாங்க. அந்த கல் பர்டிகுலராக எதுக்குன்னா ஒரு பிலீஃப் இருக்குது, அந்த கல் வந்து வீட்டில் வச்சா திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிடுமா. ஸோ அதுக்கு தான் அந்த கல் தேடிட்டு இருந்தோம். இன்கேஸ் உங்களுக்கு யாராச்சும் அந்த கல் எங்கே இருக்கும் எங்கே கிடைக்கும்னு தெரியுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் கோயில் வந்து காலையில் விட நைட்டு தான் பார்க்க அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது, கிராண்டாக இருக்குது லைட்டிங்ஸோட. தெரியாமல் ட்ரெஸ்ஸை விட்டு வந்துட்டேன் நான். அந்த பனிஷ்மெண்ட்டுக்காக என்ன ஒரு புது ட்ரெஸ் வாங்கி தரணும்னு அடம் முடிக்கிறான். வேற ஒரு ட்ரெஸ் இருக்குது, அது கோயிலுக்கு போட்டு போகலான்றேன். இல்லை அது டெம்பிளுக்கெலாம் செட் ஆகாது, வேறு வாங்கி ஆகணும்னு சொல்கிறான். நான் கூட திருப்பதியில் இவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி தான் கிளம்புனேன். ஆனால் நம்ம ஊர் மாதிரியே அங்கே ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு எல்லா ஷோரூமும் இருக்குங்க. விடுவேனா நான் 500 ரூபாய்க்கு முடிச்சிருவேன்னு நினச்சேங்க. ஆனால் வச்சாப்பாரு ஆப் எனக்கு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கா. எனக்கு இது தேவை தான். லைஃப்பில் இனிமேல் எதுவும் மறக்க மாட்டேனே. அவ்வளோதாங்க, நாங்கள் வண்டியை PS4க்கு விட்டோம். பெரம்பூர் ஸ்ரீனிவாசா. எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இட்லி தோசை வாங்கியிருந்தோம், எல்லாமே குட் தான். என்ன ஒரு லக்குனா அங்கே எங்கே போனாலும் ஈஸியாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கிடச்சிடுதுப்பா, டூரிஸ்ட் பிளேஸ்னால போல். அவ்வளோதாங்க, அம்மாவுக்காக சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட டே 1 ஷாப்பிங் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பாய்.